பிரைஸ் தி லார்ட். இன்றைய எபிரேய மொழி கற்றல் வார்த்தையில் என்ன வார்த்தை பார்க்க போனோம்னா, வெளிப்படுத்துதல் 14:2 இடி முழக்கம் என்ற வார்த்தைக்கு பார்க்குறோம். இடி முழத்துக்கு ராமான் பேர். அதில் 4 வார்த்தைகள் இருக்கிறது. ரேஸ், ஆயின், மெம், ஹே. இதில் ரேஸ், ஆயின், மெம், ராம்னா இடி முழக்கம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 14 வெளிப்படுத்துகிற 14:2 என்ன போட்டுக்குன்னா, அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அப்போ அந்த இடி முழக்கம் என்பது கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை. அப்பொழுது நாம் இடி முழக்கத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யாக்கோபு, யோவான் இடி முழக்கத்தின் பிள்ளைகளாக இருந்தாங்க. அப்போ கர்த்தர் அடுத்து பார்க்குறோம். ரேஸ், ஆயினோ சேர்ந்தா ரானா மெய்ப்பன் அர்த்தம். அப்போ கர்த்தர் அனுப்பின மெய்ப்பன் ஜனங்களுக்காக திறப்பின் வாசல் நிற்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட மெய்ப்பன் இல்லை தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த சத்தம் கேட்கப்படும், கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும். அப்போ நம்ம இந்த இந்த கடைசி எழுத்து என்னதுன்னா இடி முழக்கத்தை பார்க்கணும். அப்போ இடி முழக்கம்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்க அதை எப்படி பார்க்கணும்னா, யெகோஷுவாவை நம்ம கண்கள் பார்க்கணும் அப்படின்றதையும் குறிக்கிறது. இடி முழக்கம் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது. ஆமென்.